தாவேக கூட்டணிக்கு பல்வேறு கட்சிகள் விரைவில் வரவுள்ளதாக அக்கட்சியின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் இது தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது விரைவில் என்று மட்டும் பதிலளித்துவிட்டு சென்றார். கூட்டணியை பொறுத்தவரையிலும் எல்லா முடிவும் அவர்தான் மேற்கொள்வார். எங்களை பொறுத்தவரையிலும் சிறப்பான முறையில் வெற்றி பெறுவதற்கு வேண்டிய பணிகள் ஆயத்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் நிறைய பேர் வர இருக்காங்க கட்சியில், அதெல்லாம் எப்போ எதிர்பார்க்கலாம்? விரைவில். ஈரோட்டில் நடைபெற்ற தாவேக கூட்டம் இந்தியாவே திரும்பி பார்க்கும் வகையில் அமைந்ததாகவும் செங்கோட்டையன் பெருமிதம் தெரிவித்தார். திண்டுக்கல் நத்தம் சாலையில் காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் சுமார் 1 மணி நேரமாக வீணாக சாலையில் தேங்கிய நீரை பயன்படுத்தி அப்பகுதி மக்கள் இருசக்கர வாகனம், ஆட்டோவை கழுவியதுடன் செல்ல பிராணிகளையும் குளிப்பாட்டினர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் உடனடியாக குடிநீர் வெளியேறுவதை சரி செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே சாலையை சீரமைத்து தர வலியுறுத்தி கனரக வாகனங்களை சிறைபிடித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் தொடர் விபத்துகள் ஏற்படுவதாக புகார் தெரிவிக்கின்றனர். இந்த சாலை சரியில்லாததால டெய்லி விபத்து ஏற்படுது. ரெண்டாவது விஷயம், மாசு, ரொம்ப டஸ்ட் பொல்யூஷன் ரொம்ப ஏற்படுது. இதனால நாங்கள் சாப்பாடு சாப்பிட முடியல. சாப்பாடோட கலர் பார்த்தீங்கன்னா வடிச்சா மஞ்சள் கலர்ல வருது. சிதிலமடைந்துள்ள சாலையை உடனே சீரமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் தமிழறிஞர் சீகன் வாழ்குவிற்கு அமைய உள்ள மணிமண்டபத்தை பொறையார் பகுதிக்கு மாற்றி எதிர்ப்பு தெரிவித்தும் அவர் வாழ்ந்த தரங்கம்பாடியிலேயே அதனை அமைக்க வலியுறுத்தியும் மக்கள் மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த மண்ணின் தன்மையும் மரத்தின் தன்மையும் இங்கே கொண்டு வந்தவர்கள் அவர்கள் இருக்கும் இடத்திலே இருக்கிறது. பணியாளருக்கு ஏன் இங்கிருந்து மணிமண்டபம் பொறையாற்றிலே கட்ட வேண்டும்? வணிகர்கள் கடைகளை அடைத்தும் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதோடு அனைத்து தரப்பு மக்களும் இணைந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. உலக புகழ்பெற்ற மதுரை புனித மரியன்னை பேராலயத்தில் மத நல்லிணக்க கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. முருகன் மற்றும் மீனாட்சி அம்மன் வேடமிட்ட சிறார்கள் தங்களது பெற்றோருடன் பேராலயத்துக்கு வருகை தந்தனர். கிறிஸ்துவர்களுடன் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்று கூடி கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். முருகன் வேடத்தில் வந்த சிறுவனை கேக் வெட்ட கூறி மகிழ்ச்சியுடன் அவர்கள் மத நல்லிணக்க கிறிஸ்துமஸை கொண்டாடினர். மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. சோழவரத்தில் செயல்பட்டு வரும் நல்ல மேய்ப்பன் சங்கத்தின் சார்பில் அங்குள்ள தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக சிறப்பு பிரார்த்தனைகளும் கூட்டு திருப்பலியும் நடைபெற்றது. ஏழை எளிய மக்களுக்கு புத்தாடைகளையும் 1 மாதத்திற்கு தேவையான அத்தியாவசிய மளிகை பொருட்களையும் வழங்கினர். சென்னை புறநகரான தாம்பரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சிறப்பு பிரார்த்தனையுடன் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. தாம்பரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிறிஸ்துவ சமூக நீதி பேரவையின் ஏற்பாட்டில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது. உலக சமாதானத்தை வலியுறுத்தி சிறப்பு ஜெபம் செய்யப்பட்டதை அடுத்து கேக் வெட்டப்பட்டது. பின்னர் 100க்கும் மேற்பட்ட ஏழை எளியோருக்கு புத்தாடைகளுடன் கேக் வழங்கப்பட்டது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் ராக்கெட் ஏவப்பட உள்ளதால் பழவேற்காடு மீனவர்கள் வரும் 24ஆம் தேதி கடலுக்கு செல்ல மீன்வளத்துறை தடை விதித்துள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ்தவான் ராக்கெட் ஏவுதளத்தில் வரும் 24ஆம் தேதி காலை 8:54 மணிக்கு LVM-3 M6 ராக்கெட் மூலம் தொலைத்தொடர்புக்கான அமெரிக்காவின் ப்ளூபெர்ட் செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்படுகிறது. ராக்கெட் ஏவும் காலங்களில் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் பொருட்டு பழவேற்காடு மீனவர்கள் உட்பட திருவள்ளூர் மாவட்ட மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவ கூட்டுறவு சங்கங்கள் மூலம் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகர காவல் நிலையத்தில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மீது புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 15ஆம் தேதி பீகாரில் ஆயுஷ் மருத்துவர்களுக்கு பணியாணை வழங்கிய போது முஸ்லிம் பெண் மருத்துவர் நுஸ்ரத் பர்வீன் என்பவரின் முகத்தில் அணிந்திருந்த பர்தாவை நிதிஷ்குமார் இழுத்த சம்பவம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது ஒரு குற்ற செயல் என்று உணர்ந்து அருமை நண்பர் பசி அக்ரம் திருப்பத்தூர் மாவட்ட தலைவர் வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியா அவர்கள்
இன்றைய தினம் வாணியம்பாடி நகர காவல் நிலையத்தை அணுகி ஒரு புகார் கொடுத்துள்ளார். வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாவட்ட தலைவர் ஃபசி அக்ரம் தலைமையில் புகார் அளிக்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.